வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். ஆஃபிஷியலி ஸ்லாங்கூர் எக்ஸ்பெடிஷன் இன்றையிலேருந்து தொடங்குது. முதல் ஆலயமாக 191வது ஆலயம் ஸ்ரீ திரு அண்ணாமலையர் தேவஸ்தானம் பண்டார் புஞ்சா ஆலம் ஸ்லாங்கூர். அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்லாங்கூர் எக்ஸ்பெடிஷனில் சுங்கைபுலோ மட்டும் எனக்கு உதவி செய்கிறது யோகேஸ்வரன் அவர்கள். அவர் மூலியமாக தான் இந்த ஆலயத்தை பார்க்க முடிச்சு. இந்த ஆலயத்தில் வித்தியாசமான சிலைகள் வடிவங்கள் தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் புத்து வழிபாடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 32 கை கொண்ட ஸ்ரீ காமாட்சி அம்மனோட வழிபாடும் இங்கே தான் இருக்குது. அதை பார்க்கும்போது மனசுக்கு வந்து மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு. இந்தமாரி ஒரு அம்மன் சிலையை வந்து நான் எங்கேயுமே பார்க்கலையே. இது மலேசியாவிலே முதல் முறையாக இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேயும் உங்களோட குலசாமியாக இருந்தாங்க, நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற நிலத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற நிலம் சிவனோட நிலம், ஆலயத்தோட நிலம் சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கருங்கல் வழியாக ஆலயத்தை வந்து எழுப்ப போகிறாங்களாம். அது ஸ்லாங்கூர் வட்டாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிவன் ஆலயமாக அமைய போகுதுன்னு கோயில் குருக்களும் சொல்லியிருந்தார். இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்தான். இது மக்களோட வளத்தையும் காட்டும், இந்த கோயிலோட செல்வத்தையும் காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மயிலும் வளர்க்குறாங்க, கூடவே வந்து மாட்டு பண்ணையும் வச்சுருக்காங்க. ஸோ மாடுகள் தானம் பண்ணுறது, பசு தானம் பண்ணுறது கூட இங்கே வந்து செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பல வடிவத்தில் பல சிலைகள் இருக்குது, பேச்சாயம்மனோட வழிபாடும் இருக்குது. இந்த ஆலயத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பயணத்தில் உதவி செய்ய வந்த யோகேஸ்வரனுக்கும் நன்றி தெரியும். இவர் மூலியமாக நான் இடத்துல ஒரு 9 ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. எந்தெந்த ஆலயத்துன்னு நீங்கள் இந்த பதிவுலையும் காண போகிறீங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோஸ் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா, இல்லை நியூஸ் வீடியோஸ் முதல் தடவை வருதா, கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நூற்றி 92வது ஆலயம் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் லாடாங் கால்ஃபில் ஸ்லாங்கூர். செல்லமாக கால்ஃபில் மாரியம்மன் ஆலயம் சொல்லுவாங்க. இந்த ஆலயம் வந்து தற்பொழுது வந்து திருப்பணியில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த ஆலயத்தை வந்து முழுமையாக செஞ்சு முடித்து பக்தர் பெருமக்கள் மிக மகிழ்ச்சியோட கொண்டாடுற அளவுக்கு இந்த ஆலயம் வந்து அமைய போகுது. இந்த ஆலயத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த ஆலய நிர்வாகத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஆலயத்தோட மண்ணை தொடும் போது தான் தெரியுது இந்த ஆலயத்தோட பூர்வீகமே ஒரு மாதிரியான வைப்ரேஷனை ஏற்படுத்துது. கண்டிப்பாக இந்த ஊர் சேர்ந்தவங்க இந்த ஆலயத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கையும் கொடுத்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இஸ்டேட் கோயில்னா இஸ்டேட் கோயில் தான் யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புக்கேடாரா எஸ்டேட்டில் ஒரு மகாமாரியம்மன் ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வரும்போது மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பாரமும் இறங்கி கவலையெல்லாம் அப்படியே பறந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கோவில் இன்னும் செயல்பாட்டில் இருக்குது. காரணம், இந்த சுற்றி இருக்கிற எஸ்டேட்குள்ளே இன்னும் மக்கள்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் திருவிழான்னு வந்தால் பயங்கரமான விஷயங்கள் செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். அதே வேளையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மதுரை வீரன் ஆலயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஸ்ரீ மதுரை வீரன் அம்மன் ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பவுண்டாரா எஸ்டேட்டில் இருக்கிற இந்த ஆலயம் ரோட்டோரத்திலே போகும்போது நீங்கள் பார்த்துடலாம். இங்கே இருக்கிற அம்மனுக்கு தான் முழு பூஜையை நடத்துகிறாங்க. அதுவும் இதுதான் முதல் முறையாக இந்தமாரி ஆலயத்தை நான் கேள்விப்படுறேன். இந்த ஆலயத்துலேயும் வந்து புத்து வழிபாடும் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போகும்போது எந்த ஒரு நிர்வாகமும் கிடையாது. காரணம், இது வந்து புது கோயிலாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அங்கே போன கேட ஒரு டெம்ப்ளேட் வச்சுருந்தாங்க. அங்கே ஃபோன் அடிக்கும்போது ஒரு தலைவர் எடுத்தார். அவர் அனுமதி கொடுத்து தான் இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இதே வேளையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்கள் ரோட்டோரத்தில் இருந்தால் கூட யாராச்சும் உடச்சிட்டு போயிருக்கலாம், இல்லாட்டி இடிச்சிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் மெயின்டைன் பண்ணி பொதுமக்களுக்காக திறந்து வச்சுருக்காங்க. அவங்களோட முயற்சிக்கு எனது பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்கள், வித்தியாசமான ஆலயம் உங்கள் இடத்துல இருக்கா? கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. 195வது ஆலயம் தேவி ஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலயம் பண்டார்பரு சுங்கைபுலு ஸ்லாங்கூர். இந்த ஆலயம் வந்து கம்பெனி ஏரியாவில் தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. அதாவது சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இருக்கும், கம்பெனியாக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் இந்த ஆலயம் வந்து நல்ல விசாலமாகவும் நல்ல தாராளமாகவும் நல்ல ராஜகோபுரத்தில் தூரத்துலேருந்து பார்க்குற அளவுக்கு ராஜகோபுரம் தெரிகிற அளவுக்கு இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. சில ஆலயங்களில் வந்து இந்தமாரி உருவாக்கி நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நிர்வாகத்துக்கு உண்டான சக்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வேலையில் நம்மளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு பொடி மண்ணை கொடுத்த இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்கள் பல ஆலயங்கள் சுங்கைபுலோ மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் இருக்கலாம்.
நீங்கள் உங்களோட ஆலயத்திலேருந்து ஒரு படி மண்ணை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு மண் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சுற்றி இருக்க ஒரு 10 ஆலயம் கிடச்சிச்சுன்னா அப்படியே வந்து ஒரே ட்ராவலில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த வேலையில் இன்னைக்குள்ள எபிசோட் இது வரைக்கும் தான். நாளைக்கு எந்தெந்த ஆலயத்திலேருந்து பார்க்க போகிறோன்னு செக் அவுட் பண்ணோம். இது 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்காக ஸ்லாங்கோர் எக்ஸ்பெடிஷன்.